நீதிபதி அஜித்குமார் கொலை வழக்கிற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என திருப்புவனம் காவல் நிலைய காவல்துறையினர் விளக்கமளித்துள்ளனர். அண்மை விவரமாக பார்த்து வருகிறோம். நிகிதா கொடுத்த புகாரில் அஜித்குமாரை அழைத்து விசாரித்துவிட்டு அனுப்பி வைத்ததாக திருப்புவனம் காவல் நிலைய காவல்துறையினர் விளக்கமளித்துள்ளனர். நிகிதாவையும் அஜித்குமாரையும் விசாரித்துவிட்டு அனுப்பி வைத்ததாக நீதிபதியிடம் திருப்புவனம் காவல் நிலைய போலீசார் வாக்குமூலம் அளித்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நிகிதா கொடுத்த புகாருக்கான CSR நகல், நிகிதா அஜித் காவல் நிலையம் வந்து சென்றதற்கான CCTV காட்சிகளும் நீதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டு பெறலாம். சுப்பிரமணி, வணக்கம். தற்போது திருப்புவனம் காவல் நிலைய போலீசார் அவர்களுடைய தரப்பு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன விவரங்கள்லாம் அதுல இருந்தது பதிவு பண்ணலாம்? வணக்கம் ராகவி. அதாவது மடப்புறம் கோவில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த அஜித்குமார் என்பவர் நகை திருட்டு வழக்கு ஒன்றில் விசாரணைக்காக அழைத்துக் கொள்ளப்பட்டு கொடூரமான முறையில் காவலர் கட்டாக்கியில் இருந்தார். இந்த சம்பவம் அதாவது உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தனி நீதிபதியின்படி விசாரணையானது தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனி நீதிபதியாக உள்ள சுந்தர்லால் சுரேஷ் வந்து விசாரணையை வந்து திருப்புவனம் காவல் நிலையம் அருகே உள்ள அந்த டிராவல்ஸ் பங்களாவில் மேற்கொண்டு வருகிறார். 3 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த விசாரணையில் அதாவது முதலாவதாக கோவில் ஊழியர் மற்றும் கோவில் ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி பிறகு விசாரணை அதிகாரி ADSP சுகுமாரன் மற்றும் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் வந்து ஆஜராகி விளக்கமளித்தனர். இதை தொடர்ந்து வந்து தற்சமயம் வந்து அவரது குடும்பத்தினரும் வந்து நேற்று வந்து ஆஜராகி தங்களது தரப்பு விஷயங்களை தெரிவித்தனர். இந்நிலையில் வந்து அதாவது முதல் நாள் மற்றும் 2வது நாளான 2 நாட்கள் வந்து ADSP சுகுமார் வந்து, அதாவது விசாரணை அதிகாரியான ADSP சுகுமார் வந்து வந்து நீதிமன்ற உத்தரவின்படி, அதாவது இந்த திருட்டு சம்பவம் நடைபெறும் போது அந்த வழக்கு சம்பந்தமாக ஆவணங்களை வந்து ஒப்படைக்க சொன்னதில் வந்து அவர் வந்து இந்த நிகிதா புகார்தாரரான நகை காணாம என புகார் அளித்த புகார்தாரரான நிகிதா வந்து கொடுத்த அதாவது புகார் கடிதம் மற்றும் வந்து அதற்கான திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து வழங்கப்பட்ட CSR காப்பி மற்றும் வந்து அவர் வந்து அதாவது அந்த புகார் அளித்த போது பேசிய தொலைபேசி உரையாடல்கள் அடங்கிய அந்த CDR ஃபைலை வந்து ஒப்படைக்க கோரியிருந்தார். இந்நிலையில் வந்து அது சம்பந்தமான CDR ஃபைல்களை வந்து ADSP சுகுமார் வந்து நேற்று நீதிபதி முன் வழங்கியுள்ளார். அதில் வந்து குறிப்பாக வந்து அதாவது அந்த வழக்கு புகார் கொடுத்த மறுநாளே வந்து அந்த நிகிதா வந்து மாவட்ட SP அப்போது மாவட்ட SP-யாக இருந்த ஆசிப் ராவத் மற்றும் வந்து இந்த ADSP, அதாவது மானாமதுரை சப்டிவிஷன் ADSP மற்றும் வந்து இந்த காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோரிடம் பேசிய உரையாடலும் அடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல வந்து அந்த தனிப்படை காவலர்கள் 6 பேர் அடங்கிய அந்த தனிப்படை காவலர்கள் அவர்கள் தான் வந்து அந்த அஜித்குமாரை அழைத்து சென்று அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படும் நிலையில் அவர்களிடமும் வந்து இந்த நிகிதா பேசிய உரையாடல்கள் அடங்கிய அந்த ஆடியோ பதிவையும் வந்து அந்த தனிப்படை நீதிபதியிடம் வந்து விசாரணை அதிகாரியான ADSP சுகுமார் வந்து ஒப்படைத்ததாகவும் தகவல் வந்து வெளியாகியுள்ளது. இது வந்து தற்சமயம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஜித்குமார் காவலர்களால அடித்த காட்சிகளும் வெளியாகி இருந்தது. இப்ப திருப்புவனம் காவல் நிலைய போலீசார் கொடுத்திருக்கிற சாட்சிகள் வந்து அப்படியே நேரெதிரா இருக்கு. காட்சிகளும் சரி சாட்சிகளும் சரி ஒன்றுக்கொன்று முரணா இருக்கிற பட்சத்துல இப்ப நீதிமன்றம் தரப்புல என்ன சொல்லி இருக்கிறாங்க? இந்த காவல் நிலைய விளக்கங்களும் சரி சாட்சிகளும் சரி அதை எப்படி எடுத்துக்க போறாங்க? அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது? அதாவது முதலாவதாக அதாவது அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு வந்து முதலாவதாக பதிவு செய்த போது வந்து முதல் தகவல் அறிக்கையில் வந்து அவர் வந்து காவலர்கள்
விசாரணைக்காக அழைத்து செல்லும் பொழுது அவர் தப்பியோட முயன்று 2 இடங்களில் தடுக்கி விழுந்ததாகவும் 2வது இடத்தில் விழுகும் பொழுது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு அதன் பின்னே ஒரே உயிரிழந்ததாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்சமயம் நடைபெற்று போகக்கூடிய நீதி விசாரணையின் போது பார்த்தீர்களானால் முற்றிலும் அந்த முதல் தகவல் அறிக்கைக்கு எதிராகவே இந்த சம்பவங்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பார்த்தீர்களா அவர் முதலாக அந்த தாக்குதலுக்குள்ளான, அதாவது அவர் உயிர் போகக்கூடிய தருவாயில் தாக்குதலுக்குள்ளான அந்த சிசிடிவி வீடியோ பதிவு, அதாவது அந்த கோயில் ஊழியர் சதீஷ்குமார் எடுத்த அந்த 15 நொடிகள் கொண்ட அந்த வீடியோ பதிவே முக்கிய சாட்சியாக அமைந்துள்ளது. அது முற்றிலும் இந்த முதல் தகவல் அறிக்கைக்கு எதிராகவே பார்க்கப்பட்டது. அதனை தொடர்ந்து தற்சமயம் இந்த அஜித்குமார் தாக்குதலுக்குள்ளாகும் போது நேரடியாக பார்த்த சாட்சிகளும் அதே போல அந்த கோவில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து தங்களது வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகின்றனர். இதன் மூலம் அந்த அந்த அதாவது முழுவதுமாகவே அந்த தனிப்படை காவலர்களை காப்பாற்றக்கூடிய விஷயமாகவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவலர்கள் இதனை மூடி மறைக்கும் விஷயமாகவே செய்ய முயற்சித்ததாகவே தெரிய வருகிறது. நீதி விசாரணைக்கு பின்னரே முழுமையாக இந்த தகவல்கள் அதாவது அஜித்குமார் முழுவதுமாகவே அடித்து கொலை செய்யப்பட்டார் என்கிற உண்மை தகவலை நீதிமன்றம் மூலமாகவே வெளிக்கொணர முடிந்துள்ளது. இந்த விசாரணை முடிவில் இந்த அதாவது அந்த தாக்குதல் செய்த காவலர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.